सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ऐतरेयोपनिषदि तत्रापि तेषां दुःखमेव अशनापिपाते भवतः तस्मात् कर्मजन्यः आनन्दः न पूर्णः न स्थिरः. கர்மாவனாலேயோ உபாசனையினாலேயோ வரக்கூடிய இன்பங்கள் தேவலோகத்தை அடையிறது பிரம்மலோகத்தை அடையிறது எதா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு லிமிட்டோட இருக்குமே ஒழிய அதுல நடுப்புற துக்கங்களும் வரும். நிச்சயமாக அது ஒரு நாள் அழிஞ்சும் போயிடும். உண்டானதுனால அழிவு உண்டு. ஸ்வஸ்வரூப சுகம் சுவாத்மானந்த லவீபூத பிரம்மா இது எவ்வளவு தரம் சொல்லும்போது கோடி தரம் அப்படியே லைட் மாதிரி அடிக்கிறதே வழிய நமக்கு அதுல ஒரு திடமான ஒரு அனுபவம் வந்து அத ரசிக்கிற மாதிரி வரத்துக்கு புண்ணியங்கள் தான் நிறைய வரும். அதனால்தான் இந்திராதி சௌக்கியங்கள் எல்லாம் எந்த சௌக்கியத்துல லேசதையுமே பிரம்மாதேவோ கல்பத்தாக சௌக்கியாம்புதி லேசதையுமே பிரம்மாதேவோ கல்பத்தாகனு மனிஷா ஜெகத்த கட்சியில் சொல்ற ஆதிசங்கர். நம்முடைய சௌக்கியத்துல ஒரு லவலேசத்தை இருந்துதான் உலகத்துல விஷய சுகங்கள்லாம் வருது. அதெல்லாம் இதுக்குள்ள அடங்குறது. நமக்கும் சொல்லியிருக்க சயே கோமானுஷ ஆனந்தா சயே சதுர்மானுஷா ஆனந்தா சயே கோ மனுஷகம் சர்வாணாம் ஆனந்தா ஜெய சதம் மனுஷகம் சர்வாணாம் ஆனந்தா. அதோடு ஒரு பங்கு தேவகம் சர்வாள் பித்ருநாள் சிரலோகலோகாள் ஆஜான தேவாள் கர்ண தேவாள் தேவாள் இந்திரன் பிரகஸ்பதி பிரஜாபதி சதுர்முக பிரம்மா. அவருக்கு இருக்கிற ஆனந்தம் கூட நம்முடைய ஸ்வரூப ஆனந்தம் தான். அப்படிங்கிறதான ஒரு நிலைய நாம ஒரு அனுபவிக்கணும். சுகுத்தியானந்தம் எல்லாருக்கும் மற்றதெல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால கிடைச்சா போயிடும் அப்படிங்கறத காட்டி சம்சார துக்க உபசமாய சம்சாரத்துல பிறக்கிறது இறக்கிறது ஏற்ற தாழ்வோட கஷ்டப்படுறதுங்கிற துக்கம் போறதுக்கு கர்ம உபாசனங்கள் போராது. அதிதீய ஞானம் வேணும் என்று இந்த இடத்துல கருத்தாக தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தி இன்டென்டட் மீனிங். அக்ஞாதி தேவதா அப்பிய லட்சணாபியா கதி. அக்னியாகலாம் இந்திரனாகலாம் சந்திரனாகலாம் சூரியனாகலாம்னு சொன்னது கூட சொல்லியிருக்கார் ஐதேய பிராமணத்துல சம்ஹிதையில எல்லாம். ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டான பலபூதா. ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது இந்த அர்த்த ஞானம்னா உபாசனம் அர்த்தம். மெடிடேஷன் சகுண உபாசனைகளோட நம்முடைய கர்மானுஷ்டானத்தை சேர்ந்து பண்ணி அகம் கர்த்தாங்கிற எண்ணம் போகக்கூடாது, அகம் போக்தாங்கிற எண்ணமும் போகக்கூடாது. அது ரெண்டு பாய் கர்த்தத்தை வச்சுட்டு பண்ற காரியங்கள்னால வர ரிசல்ட் எல்லாம் கண்டிப்பா நல்லா வரும். ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அந்த ரிசல்ட்ல ஏபிசிடியில இசட் வரைக்கும் 26 கேடர் ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏபிசல் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் வாரத்துல போச்சு. வைதிகாலுக்கு ஒரு தினசான காஃபி, லௌகிகாலுக்கு ஒரு தினசான காஃபி, அந்த எஜமானருக்கு ஒரு தினசான காஃபி ஏபிசின்னு போட்டிருந்தா அது நல்லா இருக்கு. தாரதமியம் இதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். விஷய சுகத்துல தாரதமியம் உண்டு. நாம் என்ஜாய் பண்ணக்கூடியதான சுகங்கள் எல்லாம் ஏறி இறங்கி கிரடேஷனோட தான் இருக்கும். ஏன் அப்படின்னு அதை உண்டு பண்ணக்கூடியதான கருவிகள்ல ரகம் இருக்கு. அந்த ரகத்துக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கிற போட்டோ கேமரா எந்த அளவுல நல்ல உயர்வா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டோ நல்லா வரும். நீங்க டப்பா கேமரா வச்சு எடுத்தேன்னா என் மூஞ்சியை பார்த்தா நான் தானா எழுதி விட்டான். அருமையான கேமராவா இருந்தா படம் அருமையா வரும். அது போல
அந்தந்த கர்மாக்களுடைய ரகத்துக்கு தகுந்த மாதிரி சுகம் வரும்போது ரகரகமா இருந்தா ரகலதான் என்னோட அவனுக்கு கூட இருக்கேன்னு கம்பேர் பண்ண தோணும் மனசுல. அப்புறம் இவருக்கு வந்த இன்பமா இருக்காது. இதை எவ்வளவோ தரம் நாம அனுபவிக்கிறோம். ஆனா அதுலதான் மனசு ஈடுபடுறதே வழிய தூங்கரிச்சே இருக்கிற ஆனந்தத்துல கிரடேஷன் உண்டோ? ஏன்? அது ஸ்வரூப சுகம் தெரியாமல் தெரியுது. பூம கனா கண்டா மாதிரி இதெல்லாம் நிறைய சுகித்தி அவஸ்தையில பேசியிருப்போம். அது புரியறதுக்காக தான் இந்த ஊரிடத்தே இந்த கதைன்ற யதா ஏவம் தஸ்மாதேவம் விதித்வா பரம் பிரம்ம ஆத்மா ஆத்மன சர்வபூதானாம் ச யஹ வக்ஷமான விசேஷணः பிரகிருதஸ்ச ஜகதுத்பத்தி ஸ்திதி சம்ஹார ஹேதுத்வேன சஹ சர்வ சம்சார துக்க உபசமனாய வேதிதவ்யः. அருமையான இப்ப நாம எல்லாரும் அல்டிமேட்டா கட்டாயம் பண்ண வேண்டிய வேலை என்ன? நித்தியப்படி என்ன பண்ணிட்டு இருப்போமோ எல்லாம் பண்ணுவோம். பர்மனன்ட் ரிலீஃப் வேணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்ப ஆத்மாவை நீங்கள் உணர வேண்டும். அந்த ஆத்மாங்கிறவர் யாரு? அவர் தவிர இரண்டாவது இல்லாத, ஆனந்தம் தவிர வேற ஒன்றும் இல்லாத ஆனந்தத்தை என்ஜாயர் கூட இருக்க முடியாது. பூமா எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ச்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அத எத்திர அன்யத் பஷ்யதி அன்யத் ச்ருணோதி அன்யத் விஜானாதி ததல்பம் நால்பே சுகம் அஸ்தி பூமா வை சுகம். அப்படி பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சினி சைவாகம். அத நாம உணர்ந்தே ஆகணும். அப்பதான் மோட்சங்கிற ஸ்வரூப சுகம் கிடைக்கும். ஏவம் விதித்வா இந்த உலகத்தினுடைய வண்டவாளங்கள்லாம் இவ்வளவுதான் புரிஞ்சுட்டு எப்படி நச்சிகேதன் புரிஞ்சுட்டு எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொன்னானோ பின்ன எது வேணும்னு கேட்டான். அந்யத்ர தர்மாதன்யத்ரா தர்மாதன்யத்ரா ஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யதி தத்வதா. காலத்ரயாதீதமாக அவஸ்தாத்ரயாதீதமாக சத்து அசத்துன்னு சொல்ல முடியாத பூர்ண வஸ்து அதுதான் இருக்கான்னு அதை எனக்கு புரிய வைங்கோன்னு கேட்கலாம். மேவ ஏஷ உள்ளதே. அதுபோல நாம அது வேணும்னு நினைச்சு அவ்வளவு தீவிரமா ஈடுபடணும். விதித்வா இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாம் வரும் போகும், கடைசியில வரத்துக்கு முன்னாடி இருந்ததே தேவையில்லைன்னு சாதாரண லிட்ரேச்சர்ல சொல்லுவாங்க. சுகங்கள் வரும்போது நல்லா இருக்கும், போகும்போது நமக்கு இருக்கும். ஆனா வந்துட்டு பர்மனண்டா இருக்காது. ஏன்னா வர சுகங்கள்லாம் போயிடும். இத நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் அனாத்யவித்யா வாசனையினால அந்த விஷய சுகங்கள்ல பிடிச்சி அட்ராக்ஷன் இருந்துட்டு அதனாலதான் வைராக்கியம் முக்கியம் வைராக்கியம் முக்கியம் வைராக்கியம் முக்கியம்னு திருப்பி 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 சொல்லிட்டு அது ஒரு குணம் இருந்தால் மற்றதெல்லாம் கவலை இல்லை. வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? 5 இந்திரியங்கள் புலன்களுக்கு ஆப்ஜெக்டுகள் எல்லாம் வெரைட்டியா கொண்டு அடிச்சு வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு வேதாந்த விசாரத்தினுடைய சுவையை அனுபவிச்சுட்டு அதெல்லாம் துச்சம் அப்படிங்கிறது பார்த்துட்டே ரசிச்சுட்டு இருக்கணும். அது வேணும்னு ஆசைப்படுங்க. ராக உற்பத்தி பிரதிபந்தகா சித்த விருத்தி விசேஷா வைராக்கியம். எல்லாரும் நோட் பண்ணிக்கோ. விஷயேஷு வித்யமானேஷு தேஷு ராக உற்பத்தி பிரதிபந்தகா சித்த விசேஷா வைராக்கியம். கொட்டி கிடக்கு தோணா கொட்டி கிடக்கு. இதுதான் எல்லாருக்கும் ஆசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, காஞ்சம் காமி காஞ்சம் சொல்றாங்க இல்லையா? இந்த ராமகிருஷ்ணா மக்கள்லாம் இது இந்த 3லயும் அவனுக்கு அட்ராக்ஷன் இல்லாம இருக்கான்னு பார்த்து விட்டுதான் பிரம்மச்சாரியா 10 வருஷம் வச்சுட்டு சன்னியாசம் கொடுப்பாள். சபலம் தங்கியதுன்னா ஒன்னும் பிரயோஜனம். அதுபோல இவம் விதித்வா ஏவம் விதித்வான்னு போட்டிருக்கீங்க. பரம் பிரம்ம ஆத்மா பரம் பிரம்மங்கிற ஸ்வரூபமான இரண்டற்றதான ஒரு ஆனந்தத்தை நாம இருக்கோம்னு உணர்ந்து எந்த ஆத்மான்னா யார் இப்ப ஜெகத் சிருஷ்டி திலயம் பண்ணான்னு சொன்னோமோ இந்த ஆத்மா உனக்குள்ள இருக்காரு. இதுக்குள்ள நுழைஞ்சி இருக்காரு. அவரேதான் எல்லாமா தோன்றம் அளிக்கிறார். ஜெகத் உற்பத்தி ஸ்திதி சம்ஹார ஹேதுத்வேன பிரகிருதா. பிரகிருதான்னா
is being started to explain. சொல்லுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டவர். பக்ஷமான விசேஷணா. பக்ஷமான விசேஷணான்னு என்ன சொல்லப்படுறார்? பார்க்கிறவன் பார்க்கப்படுவது பார்வை என்று இருக்கக்கூடிய ஒரே அறிவு. பிரஜானம் பிரம்மன்னு வரப்போறது. அறிவு தவிர வேறொன்றும் இல்லை. அறிவுதான் ஆத்மா தெரிஞ்சிட்டா சர்வ சம்சார துக்க உபசமனாய. அப்புறம் சம்சாரம்னோ துக்கம்னோ உபசமனம்னோ எதுவுமே இல்லாது. சுசுத்தியில கஷ்டப்படுற சொப்பனத்துல கஷ்டப்படுறவனை ஜெயிலேருந்து விடுவிக்கணும்னா நீங்க போய் சங்கிலி எல்லாம் அவுக்க வேண்டாம், புலி எல்லாம் விரட்டுறதுக்கு ஆள்லாம் கூப்பிட வேண்டாம், அங்கேய மூச்சுக்க பண்ணாம உத்திஷ்டத ஜாக்கிரத பிராப்தியவரான் நிபோகத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஸ்த கவயோ வதந்தி. நாம நச்சிகேதஸ் மாதிரி ஆயிட்டோம். அப்படி ஆயிட்டா ஒரு உபனிஷத்து ஒரு தரம் படிச்சா போறது. நமக்கு நிறைய படிக்கணும்னு எழுதிருக்கேன் தலையில. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு ஐடியல நினைச்சுக்கணும் இல்லையா? ராமராஜ்யம்ங்கிறத நினைச்சிட்டாலாவது தப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சம்சார துக்க விநாச உபசமனாய. சமனம்னா அடங்கிறது, உபசமனம்னா இருக்கவே இல்லை என்று பயன். தஸ்மாத் ஏஷ பந்தா ஏதத் கர்ம ஏதத் பிரம்ம ஏதத் சத்யம் எதேதத் சத்யம் ததேதத் பதம் பரம் பிரம்ம ஆத்ம ஞானம் நான்ய பந்தா வித்யதே அயனாய இது மந்திரவர்ணாத். ஏஷ பந்தா, இதுதான் ஆத்மஸ்வரூபத்தை உணர்றது ஒண்ணுதான் ரிலீஃபுக்கு வழி, பர்மனன்ட் ரிலீஃபுக்கு. இதுதான் கர்ம, இதுதான் பிரம்ம, இதுதான் சத்தியம். இதுக்கப்புறம் இந்த தவிர வேற கர்மா இல்லை. ஏன்னு கேட்டா பிரம்மாத்மனம் பிரம்ம ஹரே பிரம்மா பிரம்மணாம் அப்படின்னு உபனிஷத்து சொற்கள் எல்லாம் அதெல்லாம் கல்பிதமான நாமரூபங்கள் தெரியும். இது ஒண்ணுதான் நாம பரம் பிரம்ம ஆத்ம ஞானம் கவனிக்கணும். பரம் பிரம்ம அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபமான ஞானம் தான். ஞானவான் இல்லை. இத உணரணும்னா நானே அது இந்த ஏகத்துவ ஞானத்தை தவிர வேறு வழி நமக்கு ஸ்வரூப சுகத்தை உணரத்தை தவிர வேறு வழி பன்மனன்ட் இல்லை என்று சொந்தம். தான கரண தேவதோத்பத்தி பீஜபூதம் புருஷம். இப்ப ஒருத்தர் உண்டு பண்ணான்னு சொன்ன போது அந்த ஆத்மா பரமாத்மா எல்லாத்துக்கும் முதல்ல அவரை ஒரு உடம்போட கை காலோட செட்டில் பண்ணான்னு கதை ஆரம்பிச்சிருப்போம். அந்தந்த கோலகங்கள்னா இந்திரியங்களுடைய வைக்கிற இடம், பாக்ஸ், கரணம், அதுல உள்ளதான கண்ணு காது முதலிய கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரியானபடி உக்கம் பண்ணி பார்த்து அதுக்கு வேண்டிய எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வைசர், அதிஷ்டாத தேவதா சொல்லி வச்சிருப்போம். ஸ்தான கரண தேவதா. இதெல்லாத்தையும் உண்டானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய கண்ணில இருந்து அக்னி வந்தது, வாயில இருந்து அக்னி வந்தது, எல்லாம் சொல்றோமோ இல்லையோ. இந்த ஒரு உடம்பு இருக்க கிரண்யகர்த்தன்னு சொல்லக்கூடிய உடம்பு பிரதமோத்பாதிதம், முதல்ல படைக்கப்பட்டது. பிண்டம் ஆத்மானம் அசனாய கிருபாசாபியாம் அன்பவார்ஜது. மேல மூலத்துல இருக்கு தம் அசனா கிருபாசாபியாம் அன்பவார்ஜது. தம்னா அந்த கிரண்யகர்த்தங்கிறதான ஒரு புருஷனுக்கு பசியையும் தாகத்தையும் கலப்பி விட்டார். அவருக்கு வரும்படியா பண்ணினார். பசிதாகங்கிறது இல்லைன்னா மனுஷன் எதுக்காக கஷ்டப்படல. ஆனா பசிதாகத்தை அவருக்கு உண்டு பண்ணார்னா ஆத்மாவுக்கு உண்டு பண்ணாரா, ஆத்மாவை ஒட்டின பிராணன் இந்திரியங்களுக்கு உண்டு பண்ணாரான்னு கேட்டா இங்கதான் புரிஞ்சு. இந்திரியங்களுக்கு தான் உண்டு பண்ணார். அந்த ஸ்படிகம் சேப்பா இருக்கு, நீளமா இருக்கு, பச்சையா இருக்குன்னா ஸ்படிகம் இருக்காது. ஸ்படிகத்துக்கு பக்கத்துல சேப்பு, மஞ்சள், பச்சை புஷ்பங்கள் இருக்குன்னு அர்த்தம். அது அதுல இருக்கிறதாக தவறாக புரிஞ்சுக்கிறது. அதுதான் இங்க குழப்பமே நமக்கு. நித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஹியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. எவ்வளவோ பிரசத்த படிச்சிருக்கோம். அதுக்கு பக்குவம் நமக்கு ஏற்படுற
தான் இவ்வளவு முயற்சி பண்றோம். பக்குவம் ஏற்படுறதுக்கு வேற தினசான முயற்சிகள் பண்றதுங்கிறது விட இத படிக்கும் பொழுதே இதுவே ஒரு முயற்சியாக நமக்கெல்லாம் தனியா உட்கார்ந்து நிஷ்காம பண்ண தனியா உட்கார்ந்து அதுல உள்ளதான வண்டவாடுகள்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ற புத்தகத்தையே படிச்சுட்டே இருந்தா மனனம் பண்ண மாதிரி ஆயிடும். இத உட்கார்ந்து தனியா மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்றதுதான் ரேட்டான வழி. நமக்கு புத்தகம் இல்லாம அதை பத்தி நினைக்க முடியலன்னா அந்த புத்தகத்தையே திருப்பி படிச்சு திருப்பி ஆவர்த்தி பண்றது. சர்வவேதாந்தம் விவேக சூடாமி அதான் நாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல வழி. வழி ரொம்ப ரேட்டா இருக்கு. அந்த ரயில் போயிட்டே இருக்கு. ஏதோ நடுப்புற ஹிண்ட்ரன்ஸ் நிச்சயமா அது டெல்லி போய் சேர்ந்து அந்த உடம்புல இவர் அசனாபிபாசை அசனாயான பசி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம். இது சாந்தோக்கியத்துக்கு நிறைய வந்திருக்கு. அதை பத்தி பேசிருப்போம். அசிதம் நயதி இது அசனாயா அதை கொண்டு விட்டார். அன்வவாத்தியது சேத்து சயோஜித்தவான் தஸ்ய காரணபூதஸ்ய அசனாதிதோர்கவத்வாது தற்காரியபூதானாம் அபி தேவதானாம் அசனாயாதி அசனாதி மத்வம். தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை. நூல் வழன்னு நல்ல நூலா இருந்தா வேட்டி வளர்ந்துருக்கான். அரிசி நல்ல அரிசியா இருந்தா மல்லிப்பூ மாதிரி இருக்க சாதம். அரிசி ரெண்டுங்கட்டானா இருந்தா பழசலாம். அதனால தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை. நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க அது வேலைக்காது போறேன். அது சிரிச்சுட்டே போறேன். அரிசி பழசலன்னா அரிசி மோசம். உதாரணம் நல்லா இருக்கு. அப்போ விதை என்ன போடுறீங்களோ அதுதாங்க முளைக்கும். விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமான்னு சொல்லுவாங்க. நாம என்ன பண்றோமோ அதுதான் வரும். அது போல இப்ப நமக்கு பலன் அது மாதிரிதான் வரும். காரணபூதமான அந்த இரண்ய கர்ப்பரிடத்துல பசிதாகம் வந்ததுனால அவருடைய ப்ராடக்டாக இருக்கக்கூடிய இப்போ நாத்தமான ஒரு வஸ்து டிகாஷன் பழச்சு அதை எதுல கலந்தாலும் அதுல நாத்தம் வருமே. அந்த காஃபி பால் புதுப்பாலா இருந்தாலும். எனவே நல்லதுக்கு இன்ஃபுளுயன்ஸை விட கெடுதலுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது போய் தாக்கம் ஜாஸ்தி வராதுனால நமக்கெல்லாமும் இந்த தேவதைகளுக்கெல்லாம் பசிதாகம் வருது. தஸ்ய காரண பூதஸ்ய அசனாயாரிதோகவத்வா தற்காரிய பூதானாமபி தேவதானாம் அசனாதிமத்வம் ததஹாசனா கிருபாசாப்யாம் ஏனம் பிதாமகம் சர்க்காரம் அப்ருவன். இந்த உலகத்தை படைத்ததானே இவரிடத்துல எல்லாருமா சொன்னான். தேவதைகள் எல்லாம் என்ன சொன்னா ஆயத்தனம் அதிஷ்டானம் நஹா அஸ்மப்யம் பிரஜானீஹி விதத்வா யஸ்மின்னாயதனே பிரதிஷ்டிதாः சமர்த்தாः சத்யः அன்னமதாம அக்ஷயாம. கேட்டிருக்கா தாயேனமப்ருவன் ஆயதனம் ந பிரஜானீஹி யஸ்மின் பிரதிஷ்டிதா அன்னமதாமேதி. மூல படிக்க விட்டு போச்சு. பசிதாகம் வந்தது. கையில ஏதோ ஆகாரங்கள்லாம் இருக்குன்னா அதை ஸ்பேஸ்ல வச்சு சாப்பிட முடியாது. ஒரு டைனிங் ஹால் வேணும். அதுல ஒரு டேபிள் வேணும் உட்கார்றதுக்கு. ஏன்னா கீழே உட்காந்து சாப்பிட தெரியாது இல்லையா நமக்கு. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தான் சாப்பிடணும். 2 நாள் சாஸ்திரப்படி உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடக்கூடாது. நாங்க எந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இதெல்லாம் சாப்பிடுறது? இந்திரியங்களுடைய தேவதைகள் தனித்தனியா எங்களுக்கு ஆகாரங்கள் சாப்பிடணும் பசிக்கிறது. அதுக்கு ஒரு எண்ணம் கொடுங்கள். உட்காருவதற்கு உட்கார்ந்து நாங்க நிம்மதியா இருந்து சாப்பிட அப்படின்னு கேட்டாலும் இதெல்லாமே ஒரு புது திருத்தான கதை. ஐதரைய உபனிஷத். உடனே வாழ்கின்ற தேவதைகளுக்கெல்லாம் அஞ்ஞாதி தேவதைகளுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்? அதே ஜலம் ஒண்ணு ஓடி அதிலிருந்து என்னென்ன வருதுன்னு ஒரு சிருஷ்டியார். இப்போ உடலை சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கிராஸ் பாடி யோகாமானயத்து அப்ருவன் நவைனோயம் அலமிதி தாத்யோ அஸ்வமானயத்து அப்ருவன் நவைனோயமலமிதி. இது புது தினசான ஒரு சிருஷ்டி பிரக்கிரியா. முதல்ல இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒரு உடம்புல உட்காரணும். முதல்ல காமானை பசுமாட்டு சரீரத்தை படைச்சு கொண்டார். இதுல போய் நுழைஞ்சு நீங்கள்லாம் நிம்மதியா போகலாம். எங்களுக்கு இது போராது. நகா அயம்
அலம். திஸ் இஸ் நாட் எனஃப் ஃபார் அஸ் டு என்ஜாய். என்ன மனுஷனுக்கு இருக்க மாதிரி தச இந்திரியங்களுடைய திருப்தியும் என்ஜாய் பண்றது மாடுகளுக்கு கிடையாது. சரி, மாடு வேண்டாம். அஸ்வமான எது குதிரையை கொண்டு விட்டான். இதுல போய் நுழைஞ்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நபையினோ யமலம் இதுதான் ஏவமுக்தா ஈஸ்வரஹா தாப்யஹ தேவதாப்யஹ காம் கவாகிருதி விசிஷ்டம் பிண்டம். பசுமாடுக்கு என்ன வடிவம் இருக்கோ அந்த வடிவத்தோடு கூடின ஒன்றை கொடுத்து இதுல நீங்கள் தான் நுழைங்கோ. தாப்யஹ ஏவ அத்யஹ பூர்வவது பிண்டம் சமுத்திய அமூர்ச்சயது. மூர்ச்சைத்வா ஜலந்தானுக்கா ஜலத்தை இப்படி ஒரு ஊருக்கு கொடுத்தீங்கன்னா பசுமாடு உடம்பு வந்து இதெல்லாம் எப்படின்னு ஒரு கேள்வி பதில் பின்னாடி வருது. இது ஒரு பெரிய மேஜிக்னு சொல்ற போறார். அவரால நினைச்சா முடியாதது கிடையாது. ஒரு துடும்ப கூட மலையை விட பெருசாக கனமாக பண்ணி வாயுனால அசைக்க முடியாம பண்ணான்னு கேனோபனிஷத்தை படிச்சிருப்போமா? அந்த புல்ல நீ கொஞ்சம் நகர்த்துங்கிறார் வாயுவை பார்த்து. வாயு புயல் காத்து அடிக்கிறது மணிக்கு 100-200 கிலோமீட்டர்ல. புல்லு நகரவே புல்லு இருக்கிறதுதான் பறந்து பேர் வேண்டாம். அதே அக்னி வரும்போது சொல்றார் இந்த புல்ல நீ கொஞ்சம் எரியுங்கிறார். அது 10,000 டிகிரி பர்னேஸ்ல மாதிரி எரியறது. ஆனா புல்லு எரியவே. 2 பேரும் சொக்கி போய் விழுந்துட்டார். புல்லுக்கு எப்படி வந்து இது இவ்வளவு ராமாயணத்துல லக்ஷ்மணன் காட்டுறார். எப்படி காட்டுறார்? லக்ஷ்மணன் சக்தியாயுதத்தினால முதல் ராவண யுத்தத்துல கீழே விழுந்த உடனே ராவணன் மதுரம் வந்த போது லக்ஷ்மணனோட சண்டை ஓட்ட அவன் கீழே விழுந்த உடனே அவனை 2 கையால தூக்கி ஊருக்கு ஐஷன் பேடலாம் லங்கேக்குள்ள கொண்டு போய் பூட்டிக்குள்ளான்னு தூக்கிறதுக்காக வந்தான். தூக்கிறதுக்காக வந்து 10-20 கையாலையும் பெரட்டி தூக்குறான். தூக்கவே முடியல. கைலாசத்தை பெரட்டின அவனுக்கு லக்ஷ்மணனுடைய உடம்ப தூக்க முடியல. வால்மீகி எழுதியிருக்கார். ஏன் தூக்க முடியல? லக்ஷ்மணா வைஷ்ணவம் தாம சத்மாரன்னு இருக்காங்க. தன்னுடைய அவதாரமான தெய்வாம்சத்தை நினைச்சுண்டானா. நினைச்சுண்டா அபத்தாளுக்கு போயிட்டாங்க. அப்ப ஆஞ்சநேயர் ஒரு புத்து வாங்கி 2வது புத்தி இவன் குத்தினப்புறம் 2வது புத்தா ஓடி வந்து இவனை ஓங்கி ஒரு புத்து குத்தி யாரு ராவணனை லக்ஷ்மணனை தூக்குறார். சும்மா ஒரு சொம்பு ஜலத்தை தூக்குற மாதிரி இருக்க, பஞ்சு மாதிரி இருக்கு. பக்தருக்கு பஞ்சு, எதிரிக்கு மலை. இது ராமாயணத்துல சுத்த காண்டத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த தெய்வீகத்தன்மையை எப்பொழுதுமே லக்ஷ்மணன் காட்டலாமே ராமன் காட்டலாமேன்னா காட்டக்கூடாதுன்னு நடிக்கிறான். ஒரு பெரிய ஃபேமிலியில நல்ல வசதியா இருக்கிறவன் ஒரு டிராமாவில பிச்சைக்காரனா நடிக்கிறான்னு வச்சுப்போம். அவன் அப்ப பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு அழுமோ வேண்டாமோ, நான் பணக்காரங்கிற நினைவு அங்க வரலாமோ, வந்தாக்க நாடகம் கெட்டு போயிடும். நடவது சர்வம் விவகாரா கீதா பாக்கியத்துல ஒரே ஒரு இடத்துலதான் இந்த பதில் இருக்கு. இந்த உலகம் ஒரு பெரிய நாடகம். அவரவர்கள் அந்தந்த வேஷம் போட்டு நடிக்கிறோம். நடிக்கும் பொழுதே நமக்கு சொரூபமான ஆத்மஸ்வரூபத்துடைய ஞானம் திடமாக இருந்தால் நாடகம் சக்சஸா முடிச்சுட்டு ஆப்பிக் போயிடலாம். பெண்ணா நடிக்கிற ஒரு பையன் திடீர்னு நான் பெண்ணே நினைச்சுன்னு எனக்கு காத்துக்காரர் போகணும்னு ஏமாந்துட்டாங்க. அப்புறம் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல அவனை சரிப்படுத்துறதே கஷ்டம். இவ்வாறு நாம எல்லாம் ஒரு வேஷங்கள் போட்டு பிரம்மம் வருது. அதனாலதான் சர்வம் பிரம்மமயம் ரேரேமானத சர்வம் பிரம்மமயம். நல்லது கெடுதல்னு 2 கிடையாது. புண்ணியம் பாபம் 2மே இந்த 2 வேஷத்துல ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குன்னு தானே நம்ம உபனிஷத்து சொல்றது. அதுக்காக புண்ணியம் பண்ணாலும் ஒன்னெல்லாம் பாவம் ஒண்ணுதான் நாஸ்திகத்துக்கு போகக்கூடாது. அந்த விவகாரம் வரும்போது ஞானியினுடைய நிலையில அது நாஸ்திகம்னா அந்த நிலைய பேசலாம். அங்க நமக்கு குழப்பம் வரும். இப்ப கவனம் பண்ணிக்கணும். மனுஷ சரீரம் தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றதுக்கு சௌக்கியமா இருக்கான். அதனால குதிரை கொண்டா வேண்டாம் போட்டா பாருங்க. ஏவம் முக்தம் ஈஸ்வர சாப்தோ தேவதாப்தோ தாம் கவாகிருதி விசிஷ்டம் பிண்டம் சாப்தியா ஏவ அத்யா. எங்கேருந்து கொண்டாங்க? அங்க ஜலம் ஓடிட்டு போது அதுலேருந்து பிடிச்சா வந்துடுச்சு. பிண்டம் சமுத்திய அமூர்ச்சயது மூர்ச்சயித்வா. அமூர்ச்சயத்து முன்னாடி அதை தயார் பண்ணி வடிவ அமைத்து ஆனயது
கொண்டு வந்தார்ங்கிறது என்ன பண்ணா தரிசித்தவன் கொண்டு காட்டிட்டான். புனகா கவாகிருதம் திருஷ்டுவா அப்ருவன், மாடு வடிவத்தை பார்த்துட்டு நாங்க அதுல போய் உட்கார மாட்டோம், எங்களுக்கு இது போராது. நவை நகா அஸ்மதர்த்தம் அதிஷ்டானாய அன்னமத்தும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்றதுக்கு எங்களுக்கு இந்த இடம் போராது. அயம் பிண்டகா அலம் நவை, அலங்கிறதுக்கு இங்க எனக்குன்னு அர்த்தம், இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அர்த்தம். எங்களுக்கு இது போராது. அலம் பரிகாப்தா அத்தும் அயோக்கியா, எங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தகுதி இந்த உடம்புல போராது இல்லை. கவி பிரத்யாட்சாதேதாபியா அஸ்வமானயது, குதிரை வடிவமாக ஒரு சிற்றை பண்ணி குதிரை செய்யறத காட்டினார். அப்புறம் மறுபடி அவள்தான் சொன்னான், நவீனோ யமலமிதி பூர்வது. எப்படியாக இதனாலதான் மரமா இருந்து மட்டையாத்து, ஆடா இருந்த மாடா இருந்தவன்தான் சொல்றது. இதை வச்சுதான் அவ சொல்றான். இந்த கதையை தான் கொஞ்சம் லேசா எவிடன்ஸா வச்சுட்டு, ஆனா இந்த கதைக்கு அப்படி அர்த்தம் இல்லை. மனுஷன் தான் பஞ்சேந்திரியங்கள்னாலே கெட்டு போறான்னு இதுல விவேக சூடாமணியில இருக்கு. சப்தத்தினால மட்டுமே அழிஞ்சு போறது மானன், ஸ்பரிசத்தினால மட்டுமே லைஃப் அழிச்சுக்கிறது யானை, ரூபத்தினால மட்டுமே உயர தியாகம் பண்ணி கஷ்டப்படுறது அந்த பூச்சி, விட்டில் பூச்சி, ரசத்தினால மட்டுமே நாக்குக்கு அடிமையாகி மீன் மாட்டிக்கிறது, ஏதோ தூண்டல்ல இருக்கிறது போய் திங்கிறேன்னு ஆரம்பிச்சு அதுல மாட்டிக்கிறது, கந்தத்தினால மட்டுமே ஈர்க்கப்பட்டு போறது பண்டு, தாமரைக்குள்ள போய் மாட்டிக்கிறது, ராத்திரி பூரா உட்காந்து அந்த வாசனை நுகர்ந்து யானை மிதிக்கிறது, சட்னியா பெண். சப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமா புஸ்வகுணேன புத்தாஹ குரங்கம் ஆதங்க பதங்கதீன் அப்படின்றா. நாமா பரங்கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் தோணன்னு, அதுல எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு குறைச்சல் வைராக்கியம் வர்றதுக்கு நிறைய. மனுஷனை விட தேவனா போனான்னா இன்னும் மோசம். அங்க எக்கச்சக்கமா சோக்கியங்கள் இருக்கச்சு, அது விடணும்னு தோணவே தோணாது. நமக்கே மனசுக்கு நாம ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சோம்னு வச்சுக்கோ, சில பேர் அவனுக்கு 200 ரூபாய் தர்மம் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா பண்ணிட்டு இருந்தான். அவளுக்கே 10 கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னா அந்த அதே ப்ரபோர்ஷன்ல தானம் பண்றதுக்கு மனசு வராது. 200 400 ஆகுமே ஒழிய இவருக்கு எந்த அளவுல வசதி உயர்றதோ அந்த அளவுல மனதனுடைய தாராளம் உயர்வதில்லை. இப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரபோர்ஷனேட்டா வளரணும். அதுக்காகதான் ஸ்ரீயாதேயம் அப்படின்னு மந்திரத்துக்கு இதான் அர்த்தம். தைத்திரியோபனிஷத்துல உனக்கு எந்த அளவுல கெப்பாசிட்டி வளர்றதோ அந்த அளவுல நீ தர்மத்தை வளர்க்கணும். பெரிய கோடீஸ்வரம் 10 ரூபா கொடுத்தான்னா அது புண்ணியமே கிடையாது. 7 10 ரூபா கொடுத்தான்னா நிறைய புண்ணியம். அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒரு கர்மா தீரி புரிஞ்சுக்கணும். அதுபோல உடம்பு வசதிகள் ஜாஸ்தியாக இவாளுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்து ஆத்மஸ்வரூபம் புரியாம அதுல மாட்டிக்கிறா. அதுதான் சொல்றாருங்க. இப்ப மாடு வேண்டான்டா, குதிரை வேண்டான்டா, அப்புறம் வச்சா 4 கொண்டாந்து சேர்த்துட்டா சேர்த்து மேல விட்டுருவாரு.